லேப்டாப்பும் கையுமாவே இருக்கீங்க. ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா? எஸ் சிஸ்டர், இங்கே வந்ததில் கொஞ்சம் ஒர்க்கு பெண்டிங்கில் வச்சிட்டேன். அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்க ஃப்ரெண்ட் சதீஷ் எங்க? அவன் திரும்ப யூஎஸ்கே போயிட்டான். அங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. எனக்கு பதிலாக அவன் அட்டன் பண்ணி மேனேஜ் பண்ணிக்குவான். ஏதோ டவுன் பஸ்ல போயிட்டு வர மாதிரி இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறது சிஸ்டர், காவ்யா இங்கே இருக்கா, என்னால் அங்கே போக முடியாது. நீங்க அவளுக்காக இவ்ளோ பண்றீங்க, அவ உங்களை அக்செப்ட் பண்ணிப்பான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? முடிஞ்ச அளவுக்கு அவன் மனசை மாற்றி ட்ரை பண்ணுவேன். சரி, உங்க லேப்டாப் ஒரு 10 நிமிஷம் கிடைக்குமா? ஒரே நிமிஷம், ஒரே ஒரு ஃபைல் மட்டும் மெயில் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். ரெண்டும் நம்மளை விட்டு என்ன சீக்ரெட் பேசிக்கிட்டு இருக்கு? இங்க இருந்து ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அப்புறம் சிஸ்டர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போ ஊருக்கு கிளம்புறாங்க? இன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்க. அப்புறம் நீங்களாம்? நாங்க இன்னும் 1 or 2 வீக் இங்க இருக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னு தெரியல, அத்தைக்கு இங்க இருந்து வரதுக்கு மனசே இல்லை. அதான் நானும் சோஃபியும் இங்கே இருக்கோம். இந்தாங்க சிஸ்டர் லேப்டாப். பாருடா, அனீஷ் உண்மையாவே ரொம்ப லக்கி தான். நீங்கள் அவனுக்காக நிறைய விஷயம் செஞ்சுட்டே இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, இது ஒரு சின்ன சர்ப்ரைஸ், அவ்வளோதான். சர்ப்ரைஸா? என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, இந்த சீக்ரெட் இந்த வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது. இது அவனுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கணும். பாருடா. நீங்களும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சே, நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? நீங்கள் சீக்ரெட்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாது. சிஸ்டர், இதுக்காக ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட என்கிட்ட கேளுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே அர்ஜுன். இதுக பேசுறது ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. அப்படி என்ன குசு குசுன்னு ரகசியம் பேசிக்கிட்டு இருக்குதுங்க? சோஃபி சிஸ்டர், ஒரு திருட்டு பூனை நம்ம என்ன பேசுகிறோன்னு ரொம்ப நேரமாக அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு? கேட்ஸுக்கெல்லாம் 4 கால் இருக்கும், ஆனால் இந்த பூனைக்கு 2 கால் தான். அச்சோ, பார்த்துட்டான் போலயே. சார், ஒரு கட்டை இருந்தால் எடுங்க, அந்த திருட்டு பூனையை அடித்து க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம என்ன பேசுகிறோன்னு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. கட்டையை எடுத்து மண்டையை பொழப்பானா? இவனும் பல்லு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. இந்த வாரேன். ஓய் ஹாய் மியாவ். ஏண்டி, அவன் தான் என்னை இன்டைரக்டா கட்டை எடுத்து மண்டையை பொழப்பேங்கிறான். நீயும் பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு. நீலாம் ஃப்ரெண்டா? துரோகி. ஐயோ சோஃபி, அவன் ஒன்னும் சொல்லல. அவன் ஏதோ ஒரு திருட்டு பூனையை சொன்னான். ஆமாம் சிஸ்டர், நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தீங்களா? நாங்கள் 2 பேரும் உங்களை பார்க்கவே இல்லையே. இங்கே ரொம்ப நேரமாக இங்கே ஒரு திருட்டு பூனை நாங்கள் என்னடா பேசுகிறோன்னு கேட்டுட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சா, அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நான் தானே, எனக்கு நல்லா தெரியும், சமாளிக்காத. சரி, நாங்க பேசுறத நீ எதுக்கு நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த? அது அது வந்து நான் ஒன்றும் நீங்க பேசுறதெல்லாம் கேட்கலையே. நான் கேஷுவலா நின்று காத்து வாங்கிட்டு இருந்தேன். ஓ, கேஷுவலாக நின்று நாங்களும் பார்த்தோமே. சரி சரி, ரொம்ப ஓவரா ஓட்டாதீங்க. என்ன பேசிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை மியாவ். ஓய், என்ன உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப தான் கூடி இருக்கு. மியாவ் மியான்னு கூப்பிட்டு இருக்க. இப்படி திருட்டு வேலை பார்க்குறவங்களெல்லாம் பூனைன்னு தான் கூப்பிட முடியும். மியாவ் மியாவ். ஓடா ஸ்பைக் மண்டை. டாக்டரே, என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை தேஜுமா, ஐஸு ஊரில் இருக்காங்க. இப்போ ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஆள் வேணும். அவங்க கிட்ட கேட்டதுக்கு திரும்பவும் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்ம ரிலேஷனாக வேற போயிட்டாங்க. அவங்க வர வரைக்கும் எப்படி இதை மேனேஜ் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். டெம்பரவரியா ஆள் போட வேண்டியதானே? போடலாம், அப்புறம் அவங்க வந்ததும் அவங்கள வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருக்கும்ல. இப்போ என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஐடியாவும் சிக்க மாட்டேங்குது. இந்த மனுஷனை கட்டினதுக்கு நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் போல. எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் நினைப்பு தான். கொஞ்சமாவது நம்மளை பத்தி யோசிக்கிறாரா? மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியா இருக்கும். ச்சே, இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. தேஜுமா, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரமாக நீ சத்தமாக பேசிக்கிட்டு இருக்க. கேட்கணும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இங்கே பார்த்து சொல்லு. உங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, மேடம் இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கீங்க போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க உங்க ஹாஸ்பிட்டல் பத்தியே யோசிச்சுட்டு இருங்க. என்னை விட உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தான் முக்கியமா இருக்கு. பெட்ரூம்ல கூட அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வேற என்ன யோசிக்கணும்னு சொல்லு. நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம், போய் தூங்குங்க. தேஜுமா,
இந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்குறதுக்கு நான் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இந்த சிட்டிலேயே நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். அதுக்கு ரீசன் என்னன்னு நினைக்கிற? அது மற்ற ஹாஸ்பிட்டலை விட இங்கே ஃபீஸ் கொஞ்சம் கம்மி, மேனேஜ்மெண்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும். இப்போ அதில் ஒரு பிரச்சனைனா நான் கொஞ்சம் யோசிச்சு தானே ஆகணும். சரி, அப்ப நீங்க யோசிச்சிட்டே இருங்க, நான் போய் தூங்குறேன். தேஜுமா, இப்படி பண்ணா என்ன? பேசாம நீ என் கூட ஹாஸ்பிட்டல் வாயேன். ஐஸ் வர வரைக்கும் நீ மேனேஜ் பண்ணு. அட போங்க, நீங்க வேற. ஒரு பிஏ ஹிஸ்டரி அதை கூட படிக்க முடியாம செகண்ட் இயர்லயே டிராப் அவுட். நான் அங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? ஐஸ் நல்லா படிச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு அந்த ஒர்க்லாம் ஈஸியா தெரியும். அப்படிலாம் இல்லடாமா, நீ பார்த்துப்ப. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. எனக்கு ஏதாவது தெரியலனா கூட ஜெனி நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐஸ் வர வரைக்கும் தான் கொஞ்சம் மேனேஜ் பண்றியா ப்ளீஸ்? நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு வந்தா இவர் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பேசுறதுக்கு வேற நேரங்காலமே கிடைக்கலையா? சரி. என்ன உடனே சரின்னு சொல்லிட்டு? ஆமா, நான் சரின்னு சொல்லணும்னா இன்னும் 10 நிமிஷம் பிளேடு போடுவீங்க. பிளேடு போடுறனா? என்ன ஸ்லாங் இதெல்லாம்? நான் அப்படிதான் பேசுவேன். உங்களுக்கு கேட்க இஷ்டம் தான் கேளுங்க. என்னாச்சு என் தேஜு குட்டிக்கு இவ்வளோ கோவம் வருது? ஏங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஏய், என்னது இதெல்லாம்? என்ன, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த டாபிக்கே டச் பண்ணாம நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு வந்திருக்க? ஓ, இப்போ புரிஞ்சிருச்சு. உன்னை தூங்க விடாம மொக்க போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் என் செல்லக்குட்டிக்கு இவ்வளோ கோவம். போயா ஐயோ, ஒன்னையும் ஒரு ஆளா மதிச்சு கட்டணல்ல, என்ன சொல்லணும்? இனி இந்த மனுஷங்கிட்டலாம் இதெல்லாம் கேட்பேன். டியூப்லைட் இவனா எப்படி தான் படிச்சு டாக்டர் ஆனானோ? எப்படி படிச்சு டாக்டர் ஆனேன்னு சொல்லவா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு பக்கத்துல வரீங்க? ஏன், எதுக்குன்னு தெரியாதா? ஏங்க வேணாம். ஏங்க வேணாம். எனக்கு வேணுமே. இருங்க, தள்ளி போங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம். நான் பாட்டுக்கு தானே இருந்தேன், நீயா தானே ஆரம்பிச்ச. ஏங்க, நான் சும்மா விளையாடுக்கு சொன்னேன். அதான் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். ஏங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுவுமே தப்பு இல்லை. உங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சியா? அம்மா, ஆனா நீங்க கொஞ்சம் ஓவரா தான் பண்றீங்க. நான் ஸ்டடீஸ்க்காக எங்கயாவது வெளிய போனா கூட நீங்க ஒரு ஃபோன் கால் அடிச்சு கூட கேட்க மாட்டீங்க. ஆனா அண்ணன் வெளிய போனா மட்டும் எதுக்கு இவ்ளோ பதறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அவனுக்கு ஃபோன் அடிச்சான்னு மட்டும் தான் கேட்டேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அண்ணன் ஒர்க்ல இருக்கானா, அப்புறம் கூப்பிடுறேன்னு வச்சிட்டான். இன்னைக்கு என்னாச்சு இவருக்கு? இன்னும் பார்க்காம போனையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா, அம்மா, எம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிடி, போயிட்டு வா. கேட்கல போலயே. எம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். சரிடி, அதான் சரின்னு சொல்லிட்டேன். இன்னும் எதுக்கு நின்னுக்கிட்டு இருக்க? எம்மா, ஒன்னதான், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். குட்டிமா கோவிலுக்கு போறேன்னு சொல்லாம சொல்றா. இன்னும் கொஞ்ச நேரம் கண்டுக்காம இருப்போம், என்னதான் பண்றான்னு பாப்போம். எதுக்கு இப்படி அழுதிட்டு இருக்க? கோவிலுக்கு போறேன்னு சொன்னேன், அதான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இன்னும் நின்னு கோவிலுக்கு போறேன்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்க. போனா சீக்கிரம் நடை கட்டு, சும்மா இங்க நின்னு கத்திக்கிட்டு. அம்மா, எதுக்குமா இப்படி கோச்சிக்கிற? கோவிலுக்கு போறேன்னு சொல்லி ஒரு குத்தமா? கோவிலுக்கு போய் இல்ல எங்கேயோ போய் தொலைஞ்சு போ. வீட்டுக்குள்ள நின்னு ஏன் உசுர வாங்கிட்டு இருக்காத. எம்மா, நான் கோயிலுக்கு போறேன். ஏய், வந்தேன்னு வச்சுக்கோ. இன்னும் காது கேட்காத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இங்க நின்னு கத்தி ஒரு பிரயோஜனம் இல்ல. சீ, இவெல்லாம் மனுஷனா? சுத்தி சுத்தி பின்னாடி வந்தாரு, இப்போ கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. கோவத்துல இருக்கேன், சமாதானப்படுத்தணும் கூட தோணுதா இவருக்கு. ஆச்சி, ஆச்சி, என்னடி இவளே வீட்டு வாசலையும் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன், இப்ப எப்படி உள்ள வந்த? இந்த காவியா எப்பவும் சொல்ல மாத்திக்கவே மாட்டா. வீட்டு வாசப்படி எல்லாம் மிதிச்சிட்டு வரல, தாண்டி தான் வந்தேன். நாட் பேட். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம் என்னதான் பண்றான்னு. நம்ம கோவமா இருந்தா இவர் பின்னாடியே வருவாருன்னு பார்த்தா இவர் என்ன நம்ம இவ்வளவு நேரம் சிக்னல் கொடுத்தும் வர மாட்டேங்கிறாரு. ஏய், எனக்கு கீழே பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? கிளவி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இதை சொல்றதுக்கா இங்க வந்த? போயிட்டு வாடி. ஏய் கிளவி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அந்த கிறுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? இப்படி உளறிக்கிட்டு இருக்கா. நம்ம இங்க நிக்கிறோம், அங்க மேல பார்த்து எனக்கு கத்திக்கிட்டு இருக்கா. பாடுறா, வருவோமா நாங்க?
இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு பார்ப்போம். ஏ கிளவி, கொஞ்சம் தள்ளி போய் நில்லு. உனக்கு இது என்னாச்சு? நீ கோயிலுக்கு போறதானே கிளம்பி வந்து நிக்கிற, போய் தொலை வேண்டியதானே. இன்னும் இங்க நின்னுக்கிட்டு அங்க போய் இங்க போங்கற. கிளவி, நான் சொல்றது மட்டும் கேளு, அங்க போய் நில்லு. என்னடி சொல்லி போ. கிளவி, நான் கோயிலுக்கு போறேன். அம்மா, நமக்கு தெரியப்படுத்தணும்னு என்னெல்லாம் பண்றா. ஆலியா, கோயிலுக்கு தானே போறேன், கூட நானும் வரவா? எனக்கு நீ வர, நான் தானே போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடி கிறுக்கு மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கியா? எனக்கு பயமா இருக்கு. பூசாரி கிட்ட போய் வேப்பை அடி விட்டாதான் சரியாகும்னு நினைக்கிறேன். மட்ட மதியானம் 12 மணியெல்லாம் அந்த ஒத்தையடி பாதையில நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் மார்களும் சுத்திட்டே திரியுறீங்கல்ல, அதுதான் இந்த வேலை நினைக்கிறேன். ஏதோ பேய் பிசாசு பிடிச்சிருச்சு, அடிச்சு விரட்டினா சரியா வந்துடும். போல் ஊசி கிளவி. இதான் கோச்சிட்டு போனா பின்னாடியே வருவாங்க. நம்மளா தேடி வந்தா இப்படித்தானே இருக்கும். இதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு மரியாதை கிடையாது. கிளம்பும். கிளவி, வழியை விடு. கிறுக்கு அவ பாட்டுக்கு வந்தா கோயிலுக்கு போறேன்னு கத்துனா. இப்ப அவளை கிளம்பி போயிட்டு இருக்கா. ஒரு முறை சொன்னால் போதும், நிலவையும் உந்தன் கால் மீதியாய் வைப்பேனே. சொல்லவும் கூட வேண்டாம், கண்ணிமைத்தாலே போதும், கேள்விகளின்றி உயிரையும் நான் தருவேனே. நீங்களா? உங்களை யார் என் பின்னாடி வர சொன்னது? ஓ, அப்போ நீ எனக்காக வந்து கோயிலுக்கு போறேன்னு கத்தல. நான் ஒன்றும் அப்படிலாம் செய்யலையே. நான் ஆச்சி கிட்ட சொல்லிட்டு போறேன்னு வந்தேன். சரி சரி, கோவிலுக்கு நீ மட்டும்தான் வரணுமா என்ன? யார் வேணாலும் வரலாம். ஒரு கோயிலுக்கு கூட நிம்மதியா வர முடியல, பின்னாடியே வர வேண்டியது. ஓமா இருக்கிற மாதிரி நடிக்கவா செய்யற? பாத்துக்கிறேன். காவியா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு இப்படி பின்னாடியே வரீங்க? கோவப்படுற மாதிரி நடிக்காத காவியா. நடிக்கிறேனா? உண்மையாவே உங்க மேல நான் கோவமா தான் இருக்கேன். சும்மா போற இடத்துக்குலாம் வந்து தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்காதீங்க. ஹோய் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? அர்ஜுன், நீங்க என் கோவத்தை அதிகப்படுத்திட்டே இருக்கீங்க. பின்னாடியே வராதீங்கன்னு சொல்றேன், பொண்டாட்டின்னு உரிமையா கூப்பிடுறீங்க. எந்த உரிமையில நீங்க என்ன அப்படி கூப்பிடுறீங்க? உன் கையில நான் கட்டி விட்ட கயிறு அப்படியே இருக்கு. அப்போ நீ என் பொண்டாட்டி தானே? அப்பவும் இப்பவும் எப்பவும் நான் உங்க பொண்டாட்டி தான். இல்ல, அப்ப எதுக்கு காவியா கயிறை இன்னும் கழட்டாம வச்சிருக்க? அது கழட்ட முடியல. காவியா, நீ என் மேல வச்சிருந்த காதல் அப்படியே தான் இருக்கு. அது எனக்கு தெரியுது. பார்வையே உன் மனசுல இருக்கிறத அழகா எடுத்து சொல்லுது. ஆனாலும் நீ அதை ஒத்துக்க மாட்டேங்கிற. பரவாயில்ல, எவ்வளோ நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன். அர்ஜுன், நீங்க ரொம்ப கனவு காண்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு உங்க மேல இருக்கிறது வெறுப்பு மட்டும்தான். மனசுக்குள்ள என் மேல அளவு கடந்த காதல் வச்சிருந்தாலும் நீ அதை மறைக்கிற. வெளியே சொல்றதுக்கு உன் கோபமும் ஈகோவும் தடுக்குது. ஆனா அது சீக்கிரம் சேஞ்ச் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹலோ அர்ஜுன், கிளம்பி போங்க. காவியா, நீ என்ன வெறுக்கிற அப்படித்தானே? ஆமா, இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் உங்களுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லணுமா? சரி, சொல்லிட்டா போச்சு. ஐ ஹேட் யூ. ஓ, ஹேட் பண்றியா? சரி, எவ்வளோ நேரம் நீயும் ஹேட் பண்ற நானும் பார்க்குறேன். என்ன சொல்றீங்க? புரியல. என் கண்ணை பார்த்து என்னை ஹேட் பண்ணிட்டே இரு, நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் இடையில நீ சிரிச்சிட்டினா நீ என்ன லவ் பண்ணுறதா அர்த்தம். ஓகேவா? அதையும் பார்த்துக்கலாம். ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே, நான் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சு அச்சம் தீரலையே. ஏன் காவியா சிரிச்சிட்டா? நானும் ஒன்று சிரிக்கலையே. ஏய் நடிக்காத, நீ சிரிச்சதை நான் பார்த்தேன். நானும் ஒன்று சிரிக்கல, நீங்க பொய் சொல்றீங்க. பாருங்க அர்ஜுன், நீங்க பொய் சொல்லி உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. அது ஒரு கண்ணாடி மாதிரி, திரும்ப எப்பவுமே ஒட்ட வைக்க முடியாது. அதனால இங்க இருந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பி போற வழியை பாருங்க. உனக்கு என் மேல நம்பிக்கை வரணும்னா நான் என்ன செய்யணும் காவியா? எனக்கு தெரியல அர்ஜுன், ஆனா இப்போ எனக்கு உங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை வந்தாதான் உங்களை பத்தி நான் யோசிக்க கூட முடியும்.